வெல்கம் டு ஆல். நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸில் 10th ஸ்டாண்டர்டுக்கு அல்ஜிப்ரா சாப்டரில் மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன் பார்க்கலாம். சரிங்களா? என்ன கொஸ்டின் சொல்லியிருக்கிறாங்க? எக்ஸாம்பிள் 3.67 இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் பி ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஏபி கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன கண்டிஷன்னா, முதல் மேட்ரிக்ஸோடைய நம்பர் ஆஃப் காலமும் ரெண்டாவது மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் என்னவா இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா? எப்போ நம்ம ஆட் பண்ணுறப்ப என்ன பார்த்தோம், ஆர்டர் சேமாக இருந்தது ஆட் பண்ண முடியும். ஏன்னா ஆட் பண்ணும்போது கரஸ்பாண்டிங் பொசிஷனை ஆட் பண்ணுவோம். அப்போ ஆர்டர் சேமாக இருந்தால் தான் ஒவ்வொரு பொசிஷனுக்கும் கரஸ்பாண்டிங் பொசிஷன் இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்னா, இந்த ரோவால் இந்த எல்லா காலத்தையும் முதல்ல மல்டிப்ளை பண்ணுவோம், அடுத்த ரோவால் அடுத்த காலத்தை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த ரோவால் மல்டிப்ளை பண்ணுறோன்னா இந்த ரோவால் ஃபஸ்ட்டு வேல்யூவால் ஃபஸ்ட்டு வேல்யூ, செகண்ட் வேல்யூவால் செகண்ட் வேல்யூ, தேர்டு வேல்யூவால் தேர்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவேன். அப்போ இந்த ரோவால் அந்த காலத்தை மல்டிப்ளை பண்ணுறோன்னா இதில் எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அத்தனை எலிமெண்ட் இங்கே இருந்தால் அதை என்ன பண்ண முடியும், நம்ம கரஸ்பாண்டிங் பொசிஷன் பண்ண முடியும், மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்க, ரெண்டு ரோ மல்டிப்ளை பண்ண முடியுமா, ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண முடியுமா முடியாதாங்கிறது எப்படி ஈஸி தெரிஞ்சுக்கலாம். ஆர்டர் எழுதி பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு ரோவுடைய ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸுடைய நம்பர் ஆஃப் காலம் ரெண்டாவது மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸ் என்னவா இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் மல்டிப்ளை பண்ண முடியும். எப்படி எழுதிக்கலாம், இப்போ ஏ மேட்ரிக்ஸோடைய நம்பர் ஆஃப் ரோ எவ்வளவு, நம்பர் ஆஃப் ரோஸ் 2, நம்பர் ஆஃப் காலம் 3. அப்போ இது ஆர்டர் என்னது 2x3, இதனுடைய இது 3x3, 3 ரோஸ் 3 காலம். அப்போ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம் இந்த ரெண்டாவது வேல்யூ, செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸ் இது ரெண்டும் சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், நம்ம மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண முடியும். மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற மேட்ரிக்ஸ் வருது பார்த்தீங்களா, அதோடைய ஆர்டர் என்னவா இருக்கும்னா இது ரெண்டு லாஸ்ட் ரெண்டு கம்பேர் பண்ணிங்க 2x3 இருக்கும். இது சேமாக இருந்தால் தான் மல்டிப்ளை பண்ண முடியும். மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற மேட்ரிக்ஸ் ஆர்டர் என்னவா இருக்கும், 2x3 இருக்கும். இந்த நம்பர் ஆஃப் ரோவும் இந்த நம்பர் ஆஃப் காலமும் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்லலாம், ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ண முடியுமா, ஆர்டர் எழுதி பாருங்க. இந்த பின்னாடி நம்பரும் முதல் நம்பர் சேமாக இருந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ண முடியும், சேம் இல்லைன்னா மல்டிப்ளை பண்ண முடியாது. மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற மேட்ரிக்ஸுடைய ஆர்டர் என்னவா இருக்கும், மீதி ரெண்டு நம்பர் கம்பேர் பண்ணிக்க வேண்டியதான். 2x3 அந்த மேட்ரிக்ஸ் உடைய ஆர்டர் இருக்கும். சரிங்களா? இப்போ ரெண்டு மல்டிப்ளை பண்ணலாமா, A into B. A மேட்ரிக்ஸ் என்னது 1 2 0 3 1 5 into B மேட்ரிக்ஸ் 8 3 1 2 4 1 5 3 1. எப்படி மல்டிப்ளை பண்ணணும், முதல்ல இந்த ரோவால் இது எல்லா காலத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். என்ன எழுதலாம், முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக மல்டிப்ளை பண்ணும்போது எடுத்து எழுதி வச்சுட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணலாம். ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். என்ன பண்ணணும், இந்த 1 2 0 அந்த ரோவால் இந்த காலத்தை மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த சிம்பிள் நினைப்பு வச்சுக்கோங்க, 7 மாதிரி ரோவால் காலத்தை மல்டிப்ளை பண்ணணும். என்ன வரும், இந்த ரோவால் இந்த காலத்தை மல்டிப்ளை பண்ணுறோமா 8 2 5. அடுத்தது அதே ரோவால் அடுத்த காலத்தை 1 2 0 இதை மல்டிப்ளை பண்ணணும் 3 4 3 மல்டிப்ளை பண்ணணும். அடுத்தது அதே ரோவால் எந்த காலமு 1 1 1. இப்போ இந்த ரோவை சூஸ் பண்ணோம்னா ஒவ்வொரு காலத்தையும் மல்டிப்ளை பண்ணி ரோல் எடுத்து எழுதணும். அடுத்த ரோவால் என்னது 3 1 5 8 2 5. அதே 3 1 5 3 4 3, 3 1 5 1 1 1. இப்படி மல்டிப்ளை பண்ணால் மேட்ரிக்ஸ் கிடச்சிரும். எப்படி, ஃபர்ஸ்ட் நம்பரால் ஃபர்ஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் செகண்ட் நம்பரால் செகண்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் தேர்ட் நம்பரால் தேர்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணணும். 1 8s are 8, ப்ளஸ் 2 2s are 4, ப்ளஸ் 0 5s are 0. அடுத்த எலிமெண்ட்டு 1 3s are 3, ப்ளஸ் 2 4s are 8, ப்ளஸ் 0 3s are 0. அடுத்த எலிமெண்ட்டு 1 1s are 1, 2 1s are 2, ப்ளஸ் 0 into 1 0. கரஸ்பாண்டிங் பொசிஷனை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? செகண்ட் லைனுக்கு என்ன வரும், செகண்ட் ரோக்கு 3 8s are 24, ப்ளஸ் 1 2s are 2, ப்ளஸ் 5 5s are 25, 3 3s are 9, ப்ளஸ் 1 4s are 4, ப்ளஸ் 5 3s are 15, 3 1s are 3, ப்ளஸ் 1 1s are 1, ப்ளஸ் 5 1s are 5. நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 8 4 12.
11 ஆட் பண்ணால் 3, 24, 26, 51, 14, 19, 28, 4, 9. இதுதான் ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய நியூ மேட்ரிக்ஸ் ஏபி மேட்ரிக்ஸ். ஆர்டர் செக் பண்ணி பாருங்க. என்ன சொன்னோம் நம்ம 2x3யும் 3x3 மல்டிப்ளை பண்ணோம்னா 3 3 காமனாக இருக்கிறது விட்டுருங்க. 2x3 ஆன்சராக வரணும். 2 ரோ 3 காலம். இப்போ 2x3 கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.68 இஃப் ஏங்கிற மேட்ரிக்ஸ் பிங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஏபி அண்ட் பிஏ. ஏபியும் பிஏங்க அப்படி சொல்கிறாங்க. ஏபினா ஏ முன்னாடி வச்சு பிஏ பின்னாடி வச்சு மல்டிப்ளை பண்ணணும். பிஏனா பிஏ முன்னாடி வச்சு ஏ பின்னாடி வச்சு மல்டிப்ளை பண்ணணும். கண்டுபிடிச்சிட்டு ரெண்டும் ஈக்குவலான்னு வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. சரி, முதல்ல கண்டுபிடிக்கலாம். ஏபி ஏ மேட்ரிக்ஸு 2 1 1 3 இன்டூ பி மேட்ரிக்ஸ் 2 0 1 3. எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? இந்த ரோவால் இந்த காலத்தை மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? 2 1 2 1 மல்டிப்ளை பண்ணணும். இந்த ரோவால் இந்த காலத்தை கரஸ்பாண்டிங் பொசிஷன் ஃபஸ்ட்டு ரெண்டாவது. அப்போ 2 2s are 4 ப்ளஸ் 1 1s are 1. அடுத்தது 2 0s are 0, 1 3s are 3, 1 2s are 2. கீழே இருக்க ரோவால் அடுத்த காலம் 1 2s are 2 ப்ளஸ் 3 1s are 3. இங்கே 1 0s are 0 ப்ளஸ் 3 3s are 9. என்ன கிடைக்கும்? 5 3 5 9. இது என்னது? ஏபி. பிஏ மல்டிப்ளை பண்ணலாம். பி இன்டூ ஏ. பி என்ன வரும்? 2 0 1 3 இன்டூ ஏ 2 1 1 3. மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2s are 4 இன்டூ 0 இன்டூ 1 0, 4 ப்ளஸ் 0. இந்த ரோவில் அடுத்த காலம் 2 1s are 2 ப்ளஸ் 0 3s are 0, 1 2s are 2 plus 3 1s are 3, 1 1s are 1 plus 3 3s are 9, 4 2 5 10. அப்போ ஏபியோட ஆன்சர் இது, பிஏவோட ஆன்சர் இது. ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டும் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? கிடையாது. அப்போ மேட்ரிக்ஸ் மல்டிஃபிகேஷன் என்ன கிடையாது? நமக்கு கம்யூட்டேட்டிவ் கிடையாது. கம்யூட்டேட்டிவ்னது ஏவால் பிஏ மல்டிப்ளை பண்ணி பிஏவால் ஏ மல்டிப்ளை பண்ண ரிவர்ஸ் அப்போ சேமாக இருக்குமானா சேமாக இருக்காது. அதாவது நாட் கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு பிஏ. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. எக்ஸாம்பிள் 3.69 இஃப் ஏ ஒரு மேட்ரிக்ஸ் பி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷோ தட் ஏ அண்ட் பி சாட்டிஸ்ஃபை கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வித் ரெஸ்பெக்ட் டு மேட்ரிக்ஸ் மல்டிஃபிகேஷன். நம்ம கம்யூட்டேட்டிவ்னு ஷோ பண்ண சொல்கிறாங்க. ஜென்ரலாக பார்த்தோம்னா மேட்ரிக்ஸ் மல்டிஃபிகேஷன் நாட் கம்யூட்டேட்டிவ். ஏபிபிஏ ஒரே மாதிரி இருக்காது. ஜென்ரலாக அவங்க கொடுத்துருக்கிற இந்த ஏபி கண்டிஷனுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஜென்ரலி மேட்ரிக்ஸ் மல்டிஃபிகேஷன்ஸ் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். ஒன்றாக கேட்டால் மறந்துட மாற்றி எழுதிடாதீங்க. சரிங்களா? அவங்க கொடுத்துருக்கிற ஏபியை பொறுத்து நம்ம ஏதாவது ஒரு ஏபிக்கு ஈக்குவலாக இருக்கலாம். அவங்க கொடுத்துருக்கு இந்த ஏபி மேட்ரிக்ஸுக்கு அது கம்யூட்டேட்டிவ் இருக்குன்னு காட்ட சொல்கிறாங்க. சரிங்களா? என்ன பண்ணலாம்? முதல்ல ஏ இன்ட்டு பி பண்ணலாமா? ஏன்னா மேட்ரிக்ஸ் மல்டிஃபிகேஷன்னா ஏபி பிஏ அதான் கம்யூட்டேட்டிவ் செக் பண்ணுறது. முதல்ல ஏபி பண்ணுறோம். ஏ into B என்ன வரும்? இந்த ரோவால் இந்த காலத்தை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 2s are 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 √2 இன்ட்டு √2 √2 2 ஆகி போயிடும். 2 2s are 4 ஆயிரும். கிளியருங்களா? அடுத்த ரோவால் இந்த ரோவால் அடுத்த காலத்தை மல்டிப்ளை பண்ணுறோம். 2 இன்ட்டு 2 √2 4 √2 மைனஸ் √2 இன்ட்டு 2 மைனஸ் 4 √2. இந்த ரோவால் இந்த காலம் 2 √2 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸு மைனஸ் 2 √2. இந்த ரோவில் அடுத்த காலம் மல்டிப்ளை பண்ணால் 2 இன்ட்டு 2 4 ப்ளஸ் 4 என்ன கிடைக்குது? 8 0 0 8.
BA பண்ணுறோம் 2 root 2 minus root 2 2 into A 2 minus 2 root 2 root 2 2. இந்த ரோவால் இந்த காலத்தை மல்டிப்ளை பண்ணோமா 2 2s are 4. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா ப்ளஸ் 2 root into 2 2 2s are 4. அடுத்து இந்த ரோவில் இந்த காலம் மைனஸ் 4 root 2 ப்ளஸ் 4 root 2. அடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா root 2 into root 2 இந்த ரோவில் இந்த காலத்தை மல்டிப்ளை பண்ணுறோம் மைனஸ் 2 root 2. இங்கே மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4. அடுத்த ரோல் இந்த காலத்தை ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும் 2 into 2 4. இங்கே மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 4. என்ன கிடைக்குது 8 0 0 8. இது வேணும் 1 வச்சுக்கலாம், இது 2ன்னு வச்சுக்கலாம். ஃப்ரம் 1 and 2 AB இஸ் ஈக்குவல் டு BAன்னு இருக்கு. அப்போ என்ன ஷோ பண்ணிட்டோம், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை ஷோ பண்ணியிருக்கிறோம். சரிங்களா, ஹென்ஸ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் வெரிஃபைடு. ஒபேய்டுன்னு கூட போடலாம், ஒபேய்டு ஃபார் திஸ் A and B. அது முக்கியம், ஏன்னா எல்லா ஏபிக்கு வர இந்த A and Bக்கு என்ன பண்ண நமக்கு கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி எனக்கு ஒபேடா இருக்கு. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.70 சால்வ்னா அதில் இருக்கிற அன்னோனை கண்டுபிடிக்கணும். XY இது அன்னோனு, இதை மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸ். சரி, 2.12 into XY இஸ் ஈக்குவல் டு 4 5. இதால் மல்டிப்ளை பண்ணலாங்களா, இந்த ரோவால் இந்த காலத்தை மல்டிப்ளை பண்ணணும். நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது கொஞ்சம் டவுட் இருக்குன்னு வச்சுக்கலேன், என்ன பண்ணிக்கலாம், ஆர்டர் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது என்னது 2 cross 2, இது என்னது ஒரு ரோ, சாரி 2 ரோ ஒரு காலம் 2 cross 1. மல்டிப்ளை பண்ண முடியுமா, மல்டிப்ளை பண்ண முடியும், ஏன்னா 2 2 இருக்குது. வர ஆன்சர் எப்படி இருக்கணும், 2 cross 1 இருக்கணும். வர ஆன்சர் என்னவா இருக்கணும், 2 cross 1. அப்போ என்ன இருக்கணும், மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் தான் அவுட்புட்டாக இருக்கும். நம்ம கிடைக்கிற மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கணும், 2 cross 1 இந்த மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்கும். அப்போ இதால் அது மல்டிப்ளை பண்ண ஒரு நம்பர் முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த ரோவால் மல்டிப்ளை பண்ணுவோம், அது கீழே எழுதணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோவால் மல்டிப்ளை பண்ணுறதை மேலே எழுதுவோம், ரெண்டாவது ரோவில் மல்டிப்ளை பண்ணுறதை கீழே எழுதுவோம். என்ன வரும், இதால் அது மல்டிப்ளை பண்ணணுமா 2x + y முடிஞ்சிருச்சு, ஒரு எலிமெண்ட் எழுதியாச்சு. அடுத்து கீழே இருக்கிற ரோவால் மல்டிப்ளை பண்ண நம்ம கீழே எழுதணும், இதால் அது மல்டிப்ளை பண்ணால் x + 2y. என்ன கிடைச்சிருக்கு, 2 ரோ ஒரு காலம், 2 ரோ ஒரே ஒரு காலம், அதான் அது 2 cross 1 கிடைச்சிருக்குது. இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கு 4 5. இப்போ என்னது ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னா கரஸ்பாண்டிங் பொசிஷன் ஈக்குவலா. அப்போ 2x + y இஸ் ஈக்குவல் டு 4, x + 2y இஸ் ஈக்குவல் டு 5. ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2. இதை நாம எலிமினேஷன் சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, 4x + 2y இஸ் ஈக்குவல் டு 8. செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கலாம், x + 2y இஸ் ஈக்குவல் டு 5. சைன் மாத்திரையும் சப்ராக்ட் பண்ணுறோம், y கேன்சலு, 4x - x 3x இஸ் ஈக்குவல் டு 3, x இஸ் ஈக்குவல் டு 1. x 1 ஏதோ ஒரு ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்க. என்னது x வேல்யூ 1, 2 into 1 + y இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ 2 + y இஸ் ஈக்குவல் டு 4, y இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ சால்வ்னா அந்த வேரியபிள் கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளவு, x இஸ் ஈக்குவல் டு 1, y இஸ் ஈக்குவல் டு 2 தனியாக எடுத்து எழுதிருங்க. x இஸ் ஈக்குவல் டு 1, y இஸ் ஈக்குவல் டு 2. கிளியருங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.71 A ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன மேட்ரிக்ஸு, ஒரு ரோ 3 காலம் 1 cross 3. Bங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 ரோ 2 காலம் 3 cross 2. ஓகே, Cங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க 2 cross 2. ஷோ தட் AB into C ஈக்குவல் டு A into BC. முதல்ல AB மல்டிப்ளை பண்ணணும், அதால் C மல்டிப்ளை பண்ணணும். BC மல்டிப்ளை பண்ணணும், அந்த மேட்ரிக்ஸை என்ன பண்ணணும், ஏவால் மல்டிப்ளை பண்ணணும். செக் பண்ணி பார்க்கலாமா, முதல்ல AB கண்டுபிடிக்கலாங்களா. அப்புறம் இதால் நின்று பண்ணுறது கண்டுபிடிச்சிட்டு இதை முழுசாக கண்டுபிடிச்சிட்டு அது 1ன்னு வச்சுக்கலாம், இதை கண்டுபிடிக்கிறத 2ன்னு வச்சுக்கலாம். ஃப்ரம் 1 and 2 ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். முதல்ல என்ன பண்ணலாம், AB
A into B இந்த ரோவால் இந்த காலத்தை பண்ணால் ஒரு எலிமெண்ட் கிடச்சிரும். அடுத்து அதே ரோவால் அடுத்த காலத்தை பண்ணுறேன். அப்போ இங்கே ஒரு எலிமெண்ட் இங்கே ஒரு எலிமெண்ட் கிடைக்க போகுது. ஸோ இதால் மல்டிப்ளை பண்ணலாமா? என்ன கிடைக்கும்? 1 1s are 1 minus 2 plus 2. அடுத்து இந்த ரோவால் இந்த காலத்தை மல்டிப்ளை பண்ணுறோம். 1 into minus 1 minus 1 plus 6. சரிங்களா? இப்போ என்ன கிடைக்கும்? minus 2 plus 2 cancel 1 minus 1 minus 2 plus 4. இதுதான் இது AB. இப்போ இந்த ABயை C-ஆல் மல்டிப்ளை பண்ணணும். AB மேட்ரிக்ஸ் என்னது? 1 4. C மேட்ரிக்ஸ் என்னது? 1 2 2 minus 1. மல்டிப்ளை பண்ணுங்க. 1 4ஆல் 1 பண்ணால் 1 1s are 1 plus 4 2s are 8. அடுத்து இந்த ரோவால் இந்த காலம் 2 minus 4. அடுத்து இந்த ரோவால் மல்டிப்ளை பண்ணியாச்சுங்க. இந்த ரோவால் இந்த காலத்தை பண்ணியாச்சு, இந்த ரோவால் இந்த காலத்தை பண்ணியாச்சு, முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன வரும்? 1 plus 8 9, 2 minus 4 minus 2. இதான் நமக்கு என்னது? AB into C ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். அடுத்தது என்ன பண்ண? முதல்ல BC கண்டுபிடிக்கணும். B 2 1 1 3 B matrix into C matrix 1 2 2 minus 1. இந்த ரோல் இந்த காலத்தை மல்டிப்ளை பண்ணுங்களா? இந்த ரோவால் இந்த காலத்தை மல்டிப்ளை பண்ணணும். 1 minus 2. அடுத்து இந்த ரோவால் அடுத்த காலம் 2 plus 1. இந்த ரோவால் இந்த காலம் 2 plus 2. இதை மல்டிப்ளை பண்ணால் 4 minus 1. இதால் மல்டிப்ளை பண்ணால் 1 plus 6. இப்படி மல்டிப்ளை பண்ணால் 2 minus 3 minus 1 3 4 3 7 minus 1. கிளியருங்களா? BC மல்டிப்ளை பண்ணியாச்சு. அப்போ என்ன பண்ணணும்? அந்த BCயை ஏவால் மல்டிப்ளை பண்ணணும். A into BC. A என்னது? 1 minus 1 2 into BC minus 1 3 4 3 7 minus 1. இப்போ இந்த ரோவால் அந்த காலத்தை மல்டிப்ளை பண்ண ஒரு நம்பர் கிடச்சிரும். இந்த ரோவால் அடுத்த காலத்தை மல்டிப்ளை பண்ண அடுத்த நம்பர் கிடச்சிரும். இதால் மல்டிப்ளை பண்ண நமக்கு minus 1 minus 4 plus 14. இதே ரோல் அடுத்த காலம் 3 minus 3 minus 2. minus 5 plus 9 plus 3 minus 3 cancel minus 2. From 1 and 2 AB into C equal to A into BC. AB into C is equal to A into BC. A into BC. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.72. இஃப் A B C 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. A into B plus C is equal to AB plus AC. முதல்ல இதை கண்டுபிடிக்கலாங்களா? LHS என்னது? A into B plus C கண்டுபிடிக்க போகிறோம். அது முதல்ல கண்டுபிடிக்கணும். B plus C முதல்ல கண்டுபிடிக்கணுமா? B plus C B 1 2 minus 4 2 plus C minus 7 6 3 2. இன்னொரு கரஸ்பாண்டிங் பொசிஷனை ப்ளஸ் பண்ணுங்கள். 1 minus 7 minus 6 8 minus 1 4. இது B plus C. A into B plus C. A into B plus C. A matrix 1 1 minus 1 3 into B plus C minus 6 8 minus 1 4. இதை மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை நடக்குது minus 6 இது minus 1 minus 6 minus 1. இப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா 8 plus 4
minus into minus plus 6 minus 3 minus 8 plus 12 minus 7 12 3 4 இது ஒன்று வச்சுக்கலாம். ஏ இன்ட்டு பி ப்ளஸ் பிடிச்சாச்சு. அடுத்து என்ன பிடிக்கணும்? ஆர்ஹெச்எஸ். என்னது? ஏபி ப்ளஸ் ஏசி. அதனால ஏபி கண்டுபிடிக்கலாங்களா? ஏ 1 1 minus 1 3 into B 1 2 minus 4 2. மட்டில் எப்படி நடக்கும்? நமக்கு 1 minus 4 இங்கே மட்டில் பண்ணோம்னா 2 plus 2 இங்கே minus 1 minus 12 minus 2 plus 6 minus 3 4 minus 13 4. இது ஏபி. ஏசி வேணுங்களா? ஏ இன்ட்டு சி இதால் மல்டிப்ளை பண்ணுறோம்னா minus 7 plus 3 6 plus 2 7 plus 9 minus 6 plus 6 minus 4 8 16 0. இப்போ ஏபி ப்ளஸ் ஏசி. இது ஏபி மேட்ரிக்ஸு minus 3 4 minus 13 4 plus AC minus 4 8 16 0. ரெண்டு ப்ளஸ் பண்ணுறோம். minus 4 minus 3 minus 4 minus 7 4 plus 8 12 minus 13 plus 16 plus 3 4 plus 0 4 2 1 2 செக் பண்ணுங்க. minus 7 12 3 4 from 1 and 2 என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம்? A into B plus C is equal to AB plus AC. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. எக்ஸாம்பிள் 3.73. If A is equal to 1 2 2 minus 1 1 1 and B 2 minus 1 0 minus 1 4 2 ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஷோ தட் AB பவர் டிரான்ஸ்போஸ் AB மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் போடணும். அப்படி கிடைக்கிற ஆன்சரும் பியை டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டு ஏவை டிரான்ஸ் பண்ணிட்டு அது ரெண்டு என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. முதல்ல என்னது? ஏபி முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் அதை டிரான்ஸ்போஸ் போட்டுக்கலாம். ஏபி ஏ 1 2 1 2 minus 1 1 into B 2 minus 1 minus 1 4 0 2. இதை மல்டிப்ளை பண்ணுறோம். 1 into 2 2 plus plus into minus 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 2 plus 0. அடுத்த இந்த ரோல அடுத்த காலம் என்ன வரும்? minus 1 plus 8 plus 2. இங்கே 2 2 சார் 4 plus 1 plus 0 minus 2 minus 4 plus 2. என்ன வரும்? இங்கே 0 இங்கே 9 5 minus 4. இது ஏபி மேட்ரிக்ஸ். ஏபிக்கு டிரான்ஸ்போஸ் அதான் ஈக்குவேஷன் 1. அப்போ ஏபிக்கு டிரான்ஸ்போஸ் போட்டோம்னா அதனுடைய டிரான்ஸ்போஸ் டைரக்டாக எடுத்து எழுதிடலாங்களா? அதனுடைய டிரான்ஸ்போஸ் 0 9 5 minus 4. ரோவை காலமோ காலமோ ரோவோ எழுதணும். ஓகே. ரெண்டாவது என்ன பண்ணும்? பி டிரான்ஸ்போஸ் வேணும் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். முதல்ல பி டிரான்ஸ்போஸ் எடுத்து எழுதிக்கலாம். பி டிரான்ஸ்போஸ் பியை டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம். அப்போ 2 minus 1 minus 1 4 0 2. ஏ டிரான்ஸ்போஸ் ஏ மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம். 1 2 1 2 minus 1 1. இது ரெண்டு இன்ட்டு பண்ணுறோம். பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் 2 minus 1 0 minus 1 4 2 into 1 2 1 2 minus 1 1. என்ன வரும்? இந்த ரோவில் இந்த காலத்தை மல்டிப்ளை பண்ணணும். 2 minus 2 plus 0 4 plus 1 plus 0. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா
-1 plus 8 plus 2 -2 minus 4 plus 2 என்ன வருது 2 2 0 0 5 9 minus 4 equation 2 1 2 compare பண்ணுங்க 0 5 9 minus 4 0 5 9 minus 4 அப்ப from 1 and 2 AB whole transpose is equal to B transpose into A transpose. கிளியருங்களா? ஓகே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சம் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.